இதெல்லாம் நெஞ்சில இருந்து மறந்துட்டு தானே இருக்கிறோம். ஏன்னா நமக்கு வேற வேற தலைவர்கள் இருக்காங்க. தேவர் 63 செத்து போயிட்டார்ல, அவரா நமக்கு பதவி வாங்கி கொடுக்க போறாரு? அவரா ஓட்டுக்கு காசு கொடுக்க போறாரு? ஆனா எதிரிகள் பூரா என்ன நினைக்கிறான்? தேவமாருக்கு பூரா ஒரே அடையாளம் முத்துராமலிங்க தேவர் தான். தேவமார் கூட வம்புழுக்கணும்னா தேவரை திட்டணும்ன்றான், தேவரை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான். நான் அதுக்கு தான், நீ தேவமார் கூட சண்டை போடு, தேவமார் கூட சண்டை போடு, முடிஞ்சா ஜெயிச்சு பாரு. தேவர் கூட சண்டை போடாதடா, தேவர் கூட சண்டை போடாத, நீ தேவமார் கூட சண்டை போடு. எங்களுடைய அன்னைக்கு இந்த முதுகலத்தூர்ல என்ன இந்த இன்னும் வாரிசுகள்லாம் இருக்கிறாங்க. 52லயே பாப்பனம் மொட்டைய குடும்ப எம்எல்ஏ நம்ம ஆள்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? பாப்பனம் மொட்டைய குடும்பம் ஃபாரோ பிளாக்கினுடைய எம்எல்ஏ 52ல. இன்னைக்கு அவர் பேரன் தான் அந்த ஊருக்கு ஊராட்சி தலைவராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பர் 57, 62 2 பீரியட் எம்எல்ஏ. 67, 71 ஒட்டப்படாரம் ஃபாரோ பிளாக் எம்எல்ஏ முத்தையா. இன்னும் இன்னைக்கு என்னமோ அருந்ததியர் இடஒதுக்கீடு அது இதெல்லாம் பேசுறான். அருந்ததியரை முதல்ல தேர்தலில் நிறுத்தி ஃபாரோ பிளாக் எம்எல்ஏ நிறுத்தணும்னு சொல்லி 1962 தேவர் உயிரோடு இருக்கும் போதே ஆண்டிப்பட்டி தொகுதியில் மொக்க என்ற பக்கம் ஒரு குறு விவசாயி மேடை நாடக கலைஞர் அவரை நிறுத்தினாரு. ஒரு 1200 ஓட்டில் தோத்துமா. ஏன்னா அங்க பல்லர் சக்கிலியர் என்ற பிரச்சனையை உருவாக்கி விட்டு தோத்து போயிட்டாரு. பின்னால அதே மொக்கையன் 1980 ராஜபாளையத்தில் சிங்கச்சின்னத்துல ஜெயிச்சு அவர் சட்டசபைக்கு போய் சட்டசபையில தேவர் படம் திறந்து வைக்கணும்னு சொல்லி பேசினாரு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவரை மறந்துட்டு இருக்கிறமே. வெறும் தேவரை நம்ம தேவரை ஏமாத்துறோம் தானே. தேவருக்கு என்ன அசிங்கம் வந்தாலும் பொறுத்துக்குருவோம், ஆனால் சாமி மட்டும் கும்பிடுவோம். அக்டோபர் 30 வந்தா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தொண்டை வரைக்கும் குடிச்சுட்டு ரோட்டில் அப்படியே அலப்பறை பண்ணிட்டு உள்ளேயும்